தமிழகத்து சேரர்கள் பாண்டியர்னு பல பேர் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் சோழருடைய ஆட்சியை மட்டுமே பொற்காலம்னு சொல்லியும் ஏன் அவர்களை மட்டுமே இப்ப வரைக்கும் முக்கியத்துவம் படுத்தியும் பேசப்படுது தெரியுமா? ஏன்னா ஒரு மன்னன் ஒரு நாட்டு சிறப்படிச்ச உடனே அவன் செய்யற முதல் வேலை அந்த நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தி செல்வங்களையெல்லாம் சுரண்டை எடுத்து மீதி இருக்க மக்களை அடிமை மாதிரி பயன்படுத்துவாங்க. ஆனா வரலாற்றிலே இப்படி ஒரு காரியத்தை செய்யாத மன்னர்கள்னா அது சோழர்கள் தான். அதுவும் சோழர்கள் எதுக்கும் பயப்படாதவங்கனும் அவர்களுடைய வாழ்வீச்சை எதிரியோட சாவ கண்ணுல காமிக்கும்னும் வெளிநாட்டு பயணி சோழர்கள் பத்தி சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு முறை இலங்கை மேல படையெடுத்தப்போ சோழர்களே நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சா நல்லா இருக்குமேனு ஆசைப்பட்டிருக்காங்க இலங்கை மக்கள். ஏன்னா சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கை மேல படையெடுத்து போனப்போ போர் நடக்கும்போது உணவுக்காக அந்த மக்கள் துன்புறுத்தப்படக்கூடாதுன்னு தமிழ்நாட்டுல இருந்தே உணவு எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம போர்னால இலங்கையில சேதமடைஞ்ச மொத்த புத்தர் சிலையுமே கட்டி தந்துட்டு வந்திருக்காரு ராஜேந்திர சோழன்.